வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். ஹிசாலினியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 2ஆம் பிரேத பரிசோதனைக்காக கண்டிக்கு அனுப்பி வைப்பு. 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி. அரசு ஊழியர்களையும் வழமை போல் பணிக்கு திரும்புமாறு அழைப்பு. பிரான்சில் ஆகஸ்ட் 9 முதல் கட்டாயமாக்கப்படும் சுகாதார அட்டை. துருக்கியில் பரவிய காட்டுத்தீ, குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேற்றம். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிக்கும் டெல்டா, WHO எச்சரிக்கை. ஹசரங்கவிற்கு IPL அணிகள் அழைப்பு. ஹிசாலினியின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு 2ஆம் பிரேத பரிசோதனைக்காக கண்டிக்கு அனுப்பி வைப்பு. முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் கொழும்பின் பொருளை வீட்டில் சிறுவர் உரிமை சட்டத்தை மீறி தொழிலுக்கு அமர்த்தப்பட்ட நுவரெலியா டயகம மேற்கு தோட்ட சிறுமியான ஜூட்குமார் ஹிசாலினி தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சிறுமியின் உயிரிழப்பு இன்றும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்திய நிலையில் மர்ம உயிரிழப்பாகவே உள்ளது. இச்சிறுமியின் இறப்புக்கு பின் அவரது உடல் கொழும்பு வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சவப்பெட்டி முற்றாக மூடப்பட்ட நிலையில் சிறுமியின் பெற்றோருக்கு கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பில் எழுந்த சந்தேகங்களை அடுத்து வழங்கப்பட்ட அழுத்தங்கள் மலையகம் மட்டுமின்றி நாட்டில் பல பாகங்களிலும் இன்றும் போராட்ட வடிவில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இந்த சிறுமி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட்டின் வீட்டில் எவ்வாறெல்லாம் வழி நடத்தப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார் என்பது தொடர்பில் மட்டுமின்றி வன்புணர்வு என பல்வேறு விடயங்கள் வெளியானது. இந்த நிலையில் சிறுவர் அமைப்புகள், அதிகார சபைகள், மனித உரிமை மீறல் அமைப்புகள், பொது அமைப்புகள், அரசியல்வாதிகள் ஆகியோர் அரசாங்கத்துக்கு வழங்கிய அழுத்தத்தினால் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறுமியின் பெற்றோர் அண்மையில் சிறுவர் உரிமை பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் மனித உரிமை மீறல் அமைப்பிடம் சிறுமியின் மரணம் தொடர்பில் சந்தேகத்தை வெளியிட்டிருந்தனர். இதன் அடிப்படையில் தனது மகளின் பிரேத பரிசோதனையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மீண்டும் சடலத்தை தோண்டி மீண்டும் ஒரு பிரேத பரிசோதனையை சட்ட ரீதியாக முன்னெடுக்க வேண்டும் என முறையிட்டிருந்தனர். இதற்கமைய கொழும்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மற்றும் மனித உரிமை மீறல் அமைப்பு நீதிமன்றத்தை நாடி சிறுமியின் உடலை 2வது முறையாக சோதனைக்கு உட்படுத்த நீதிமன்ற உத்தரவை பெற்றிருந்தது. இதனையடுத்து சிறுமியின் உடல் புதைக்கப்பட்ட டயகம மேற்கு தோட்ட புதைக்குழிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு கடந்த நாட்களாக இடப்பட்டது. மேலும் சிறுமி மரணம் தொடர்பில் விசேடமாக விசாரிக்க கொழும்பிலிருந்து விசேட பரிசோதனை குழு ஒன்றும் டயகமவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நுவரெலியாவுக்கு வருகை தந்திருந்த சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் நுவரெலியா நீதவான் நீதிமன்ற நீதவான் திருமதி லுஷாக்கா குமாரி ஜெயரத்ன சிறுமி ஹிசாலினியின் சடலத்தை தோண்டி அதை உடல் கூற்று பரிசோதனைக்காக கண்டி பிரதனிய வைத்தியசாலைக்கு அனுப்ப அனுமதி கேட்டிருந்தனர். இதற்கமைய நீதவான் திருமதி லுஷாக்கா குமாரி ஜெயரத்ன அனுமதி வழங்கியதுடன் தனது முன்னிலையில் கொழும்பில் இருந்து வரவழைக்கப்பட்ட சட்ட வைத்தியர் ஒருவர், கண்டியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சட்ட வைத்தியர் இருவர் உட்பட நீதிமன்ற பதிவாளர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுமத்தியில் தோண்டப்படும் என நீதிபதி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் டயகம பிரதேசத்துக்கு காலை சென்ற குழுவினர் காலை 9 மணியளவில் புதைக்குழி தோண்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. படிப்படியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பணியின் போது அங்கு புதைக்குழி மண் பரிசோதிக்கப்படப்பட்டது. கொரோனா சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. மழை வந்தால் பாதுகாப்பாக இருக்க மயானத்தில் புதைக்குழிக்கு கூடாரம் அமைக்கப்பட்டது. சடலம் அடங்கிய பேழையாக சரியாக 12:20 மணிக்கு பாதுகாப்பாக குழியிலிருந்து மீட்டனர். அங்கு போடப்பட்டிருந்த மேசையில் சடலம் வைக்கப்பட்டு சவப்பேழை கதவு அகற்றப்பட்டு சடலம் அடையாளம் காணப்பட்டது. சடலத்தை அடையாளம் காட்ட விடுக்கப்பட்ட நீதிமன்ற அழைப்புக்கு சிறுமியின் தாய், தந்தை உள்ளிட்ட உறவினர்கள் வருகை தந்து சடலத்தை நீதவான் முன்னிலையில் அடையாளம் காட்டினர். உறவினர்களின் கண்களில் நீர் கொட்டினாலும் சிறுமியின் தாய் கதறி அழுவதற்கு முடியாமல் இருந்தார். உனக்கு நீதி கிடைக்கும் வரை அழமாட்டேன் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தாய் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். இதனையடுத்து சடலம் போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் கண்டி பிரதானிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 12 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி.
நாட்டில் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தடுப்பூசி வழங்க எதிர்பார்ப்பதாகவும் 12 தொடக்கம் 18 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த உள்ளதாக கோவிட் தடுப்பூசி தொடர்பிலான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசி குறிப்பிட்ட வயதிலுடைய மாணவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்காக பரிந்துரைகள் கிடைத்தவுடன் பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக சுகாதார அமைப்பின் சிபாரிசு கிடைத்தவுடன் 18 தொடக்கம் 30 வயதுக்கு இடைப்பட்ட வயதுடையவர்களுக்கும் தடுப்பூசி வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தடுப்பூசி ஏற்றாதவர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். மன்னாரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. மனித உரிமை ஆணைக்குழு தங்களை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுமாறு விலை பேசுவதாக மன்னார் மாவட்ட விரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி இமானுவேல் உதயச்சந்திரா குற்றம் சாட்டினை முன்வைத்துள்ளார். மன்னார் மாவட்ட விரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பஜார் பகுதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவிக்கையிலே மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி இமானுவேல் உதயச்சந்திரா இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒவ்வொரு மாதமும் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் உறவுகள் ஆகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் உரிய பதிலை வழங்க வேண்டும் எனவும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் நாங்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். 12 வருடங்களாக போராடி தனிப்பட்ட விதமாக 4 வருடங்கள் போராடி இதுவரை அரசாங்கத்தினால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தினூடாக எந்த பொறிமுறையும் கிடைக்காது. எனவே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றோம். மன்னார் மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு பலனும் இன்றி காணப்படுகின்றது. எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துடன் சேர்ந்து வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அனைவரும் எங்களுக்கு பின்னால் நில்லுங்கள், எங்கள் உணர்வுகளை மதியுங்கள். மனித உரிமை ஆணைக்குழு இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுமாறு விலை பேசுகின்றனர். அரசாங்கத்துடன் இணைந்து எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதால் தான் நாங்கள் தனித்து போராடுகின்றோம். அரசாங்கத்தினால் எந்த நன்மையும் இல்லாமல் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோருகின்றோம். எனவே எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, எங்களோடு பின்னின்று எங்கள் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு தோள் கொடுத்து எங்கள் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் உள்ள ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்னால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. அரசு ஊழியர்களையும் வழமை போல் பணிக்கு திரும்புமாறு அழைப்பு. கொரோனா தொற்றின் காரணமாக அதிகமான அரசு ஊழியர்கள் கடந்த காலங்களில் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கோவிட் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் வழமை போன்று பணிக்கு திரும்புமாறு அரசு ஊழியர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி வழங்கும் பணிகள் குறிப்பிட்ட ஒரு வயதிலையின் அதிகமான சதவீதத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளமையால் அரசு பணிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியுள்ளது. எனவே கோவிட் சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டுதலின் கீழ் 2021 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் அனைத்து அரசு ஊழியர்களையும் வழமை போன்ற கடமைகளுக்கு அழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர அவர்களினால் அரசு சேவைகள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் JJ ரத்னசிறிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதற்கு முன் அமுலில் இருந்த மட்டுப்படுத்தப்பட்ட பணியாளர்களை கொண்டு அரசு நிறுவனங்களை நடத்த வழங்கப்படும் அனைத்து சுற்று நிறுவனங்களும் ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி செயலாளர் அறிவித்துள்ளார். பிரான்சில் ஆகஸ்ட் 9 முதல் கட்டாயமாக்கப்படும் சுகாதார அட்டை. பிரான்சில் விமானம் மற்றும் ரயிலில் பயணிப்பதற்கும் இரவு விடுதிகளுக்கு செல்வதற்கும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் சுகாதார அட்டை அவசியம் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நாட்டு நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு போராட்டங்களை நடத்தி எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டாலும் தொற்றினை கட்டுப்படுத்த சிறப்பான வழி இதுவென அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது. 2 முறை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கும் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களுக்கும் இந்த சுகாதார அட்டை வழங்கப்படும் என பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது.
துருக்கியில் பரவிய காட்டுத்தீ, குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேற்றம். துருக்கியில் தெற்கு பகுதியில் உள்ள மனவ்கட் நகரை சுற்றியிருக்கும் காடுகளில் நேற்றைய தினம் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேகமாக வீசிய காற்றின் காரணமாக காட்டுத்தீயானது நகர்ப்பகுதிகளுக்குள் பரவத் தொடங்கியது. இதனால் அங்கு பல்வேறு கட்டிடங்கள் தீயில் கருகி சேதமடைந்துள்ளன. இருப்பினும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பலர் தங்கள் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுவிட்டனர். இதனால் பெரும் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டுள்ளதென்றும் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் காட்டுத்தீயால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்த முழுமையான விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தீயை அணைக்கும் பணி தற்போது வரை தீவிரமாக நடைபெற்று வருகின்றது என்றும் அந்நகரின் மேயர் சுக்ரு சோசர் தெரிவித்துள்ளார். காட்டுத்தீ ஏற்பட்டதற்கான காரணம் தற்போது வரை கண்டறியப்படாத நிலையில் அதற்கான விசாரணை தீவிரப்படுத்தி விட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிக்கும் டெல்டா, WHO எச்சரிக்கை. கொரோனா வைரஸ் தற்போது திரிபடைந்த வைரஸாக மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் டெல்டா வகை கொரோனா வைரஸால் மத்திய கிழக்கு நாடுகளில் 4வது அலை உருவாகியுள்ளது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு இன்றைய தகவல்களின்படி தெரிவிக்கையில், அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், முகக்கவசம் அணிவதோடு தனி மனித இடைவெளியை பின்பற்றவில்லை என்றால் அடுத்தடுத்த அலை உருவாகும் என ஏற்கனவே எச்சரித்திருந்தோம். இந்நிலையில் தற்போது இந்தியாவில் கண்டறியப்பட்ட தீவிரமாக பரவக்கூடிய தன்மை கொண்ட டெல்டா வகை வைரஸ் 22 மத்திய கிழக்கு நாடுகளில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. குறிப்பாக மொரோக்கோ தொடங்கி பாகிஸ்தான் வரை பரவியுள்ளது. இப்பகுதிகளில் 4வது அலை பரவி வருகின்றது. பாதிக்கப்படுவோரில் பெரும்பாலானோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவில்லை என்பதும் தெரியவந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கூடிய விரைவில் அனைத்து நாடுகளும் தடுப்பூசி வழங்கும் பணிகளை தீவிரப்படுத்துமாறு உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹசரங்கவிற்கு IPL அணிகள் அழைப்பு. இலங்கை கிரிக்கெட் அணியில் அறிமுகமானது முதல் தனது திறமையை வெளிப்படுத்தி வரும் வனிந்து ஹசரங்க தற்போது உலக T20 பந்துவீச்சாளர் தரவரிசையில் 2ஆம் இடத்தினை பிடித்துள்ளார். துடுப்பாட்டத்திலும் திறமையை வெளிப்படுத்தி வரும் சகலதுறை வீரரான இவரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் நடைபெறவுள்ள IPL போட்டிகளில் விளையாட அழைப்பு விடுக்க 4 அணிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. நடந்து முடிந்த இந்தியாவுடனான T20 தொடரின் தொடர் ஆட்டநாயகன் விருதினை வனிந்து ஹசரங்க பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதத்துடன் கோவிட் தொற்றின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட 13வது IPL போட்டிகள் ஐக்கிய அமீரகத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறவுள்ளது. இப்போட்டிகளில் வனிந்து ஹசரங்கவை இணைத்துக் கொள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் அனுமதி வழங்கும் சந்தர்ப்பத்தில் தான் IPL போட்டிகளில் விளையாடுவதாக ஹசரங்க தெரிவித்துள்ளதாக அறிய முடிகின்றது. டோக்கியோ ஒலிம்பிக் தடகள போட்டிகள் இன்று ஆரம்பமானது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் தடகள போட்டிகள் இன்று ஆரம்பமான நிலையில் அநேகமாக முதல் சுற்று போட்டிகளே நடைபெறுகின்றன. ஒலிம்பிக் பதக்கத்துக்கான ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் எத்தியோப்பிய நாட்டைச் சேர்ந்த சொலமன் பரேகா தங்கப்பதக்கம் வென்றார். உகண்டா நாட்டைச் சேர்ந்த யோஷுவா செப்டிகே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உகண்டா நாட்டைச் சேர்ந்த ஜேகப் கிப்ளிமோ வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் 18 தங்கம், 9 வெள்ளி, 11 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 38 பதக்கங்களை வென்று சீனா முதலிடத்தில் உள்ளது. 17 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 28 பதக்கங்களுடன் ஜப்பான் 2ஆம் இடத்தில் உள்ளது. 14 தங்கம், 16 வெள்ளி, 11 வெண்கல பதக்கங்களுடன் மொத்தமாக 41 பதக்கங்களுடன் அமெரிக்கா 3ஆம் இடத்தில் உள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்தீர்கள். வணக்கம்.